ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்-ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி கோவில் புளியோதரை. இது நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு பொடி செஞ்சு தான் வைக்க போகிறோம். இது நம்மளுக்கு கோவிலில் வாங்கி சாப்பிட்ற அதே புளியோதரை டேஸ்ட்டிலே இருக்கும். வாங்க இது நம்ம எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த புளியோதரை செய்கிறதுக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம புளி எடுத்துக்கணும். இது ஒரு ஆரஞ்சு பழம் சைஸுக்கு. இப்போ இதை நம்ம இதில் போட்டுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா ஊறி நல்லா கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அரிசியில் இந்த சாதம் செய்ய போகிறேன். சாதம் நல்லா பாருங்கள், இது போல் நல்லா உதிரியாக வடிச்சிக்கணும். அப்போ தான் நம்ம புளி சாதம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது போல் வடித்து நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ இந்த புளியோதரை செய்கிறதுக்கு நம்ம ஒரு பொடி ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு பாருங்கள், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் தனியா, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம். இதெல்லாம் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இது பாதி வறுப்பட்ட உடனே 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்கள் கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம், எந்த எள்ளு வேணாலும் போட்டுக்கலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு நம்ம ஃபஸ்ட்டே போட்டுட்டால் தீஞ்சிடும். அதனால் நம்ம பாதி வறுப்பட்ட பிறகு எள்ளு போட்டுடணும். அதுக்கப்புறம் 5 வரமிளகாவும் போட்டுடலாம். இதெல்லாம் நம்ம எண்ணெய் விடாமல் அப்படியே தான் வறுக்கணும். பாருங்கள், இதை நல்லா தீய விடாமல் நல்லா பொன்முருவலாக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு நல்லா நைஸ் பொடியாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த புளிக்குழம்பு தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு 50 கிராமுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். அதிகமாகவே விட்டுடலாம். எண்ணெய் நல்லா அதிகமாக விட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது எண்ணெய் விட்டுட்டு இது காஞ்ச உடனே, இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் நம்ம கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதிலே கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வேர்க்கடலை ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா தீ குறைவாக வச்சு நல்லா வறுப்படணும். இது பொன்முருகலாக ஆகணும். இது நல்லா வறுப்படட்டும். இதிலே கட்டி பெருங்காயம் போட்டுடலாம். இப்போ இந்த கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் நல்லா வறுப்பட்டுடுச்சு. இதிலே நம்ம ஒரு 3 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பொடி பண்ணுறதுக்கு மிளகாய் போட்டிருக்கோம். இதை நல்லா பார்த்து போட்டுக்கோங்க, காரம் திட்டமாக. அடுத்தது இந்த கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுடலாம். போட்டுட்டு இதை நல்லா கிளறி விட்டுட்டு, இப்போ நம்ம இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் விட்டுடலாம். அவ்வளோதான். இது இப்போ நல்லா மூடி போட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதித்து வரட்டும். இந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா கொதி வரட்டும். இப்போ இதில் தேவையான அளவு சால்ட்டு போட்டுடலாம். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே வச்சுருந்த வெந்தய பொடி, அதனால் இப்போ போட்டுடுறேன். நீங்கள் அந்த பொடி அரைக்கும் போது நான் இதில் போடலை வெந்தயம். நீங்கள் இந்த பொடியிலே ஒரு ஸ்பூன் வெந்தயம் அதிலே போட்டு வறுத்து போட்டுருங்க. இதை பாருங்கள், இந்த பொடியை நான் இதிலே கொட்டிடுறேன். இப்போ
இப்போ வந்து நம்ம அந்த பொடியெல்லாம் போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கிரேவியாக எப்படி வந்திருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் கொதி வந்தவுடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறின பிறகு இன்னும் நல்லா கெட்டியாகிடும். இதில் வந்து நம்ம கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுட்டு நம்ம சாதத்தில் வச்சு கலரிக்கலாம். இப்போ வந்து நம்ம சாதம் வந்து நல்லா பாருங்கள், ஆறிட்டு நல்லா பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது. இது போல் தான் இருக்கணும். சாதம் வந்து குழையக்கூடாது. இப்போது நம்ம அந்த பொடி வந்து பாதி பொடி தான் வந்து குழம்புல போட்டோம். மீதி கொஞ்சம் பொடியை வந்து இது மேலே அப்படியே தூவிக்கலாம். இது போல் மேலே தூவிட்டு இப்போ வந்து இதை நல்லா அப்படி கிளறி விட்டுடலாம். இப்போ இந்த புளிக்குழம்பு நல்லா பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இது இப்போ எந்த அளவுக்கு கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இது இப்போ இதை வந்து நம்ம இதில் ஊற்றி கிளறிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம கிளறிடலாம். இதில் இது நல்லா கோவில் புளியோதரை மாதிரி நல்லா வாசனையாக இருக்கும். இந்த பொடி போட்டு நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா இந்த புளியோதரை நல்லா வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா நம்ம கிளறிடலாம். பாருங்கள், இப்போ நல்லா கிளறியாச்சு. இது வந்து நல்லா ஒரு மணி நேரமாவது கொஞ்சம் ஊறணும். இது அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த கோயில் புளியோதரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா உதிரி உதிரியாக நல்லா இருக்குது, வாசனையாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.